ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கு ஆத்மார்த்தமான வணக்கங்களையும் நன்றிகளையும் அவருடைய பொற்பாத சுவடுகளில் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஈகபர சுகம் ஆனந்தம் அனைத்தும் பெற்று ஆனந்த ஆரோக்கிய நல்வாழ்வு என்றென்றும் பெற வேண்டும் என்பதனையே பிரார்த்தனைகளாக குருராஜனுடைய பொற்பாத கமலங்களில் மீண்டும் சமர்ப்பிக்கின்றேன். சென்னை மவுண்ட் ரோடு ஒரு ஆட்டோ ஒன்று போயிட்டுருக்கு. நேரம் மிகச்சரியாக 11:30 போயிட்டே இருக்கு. இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சென்னை மவுண்ட் ரோடு சர்ன்னு வண்டி போயிட்டே இருக்கு. அந்த ஆட்டோக்குள்ளே பார்த்தா ஆவுடையப்பன் அப்படிங்கிற ஒரு நபர் உட்கார்ந்துருக்கார். ஒயிட் வேட்டி, ஒயிட் ஷர்ட்டு. அதுக்கப்புறம் அவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோஜாப்பூ மாலை கையிலேயே வச்சுருக்கார். அப்படியே உட்கார்ந்துருக்கார். இந்த பக்கம் வந்து ஒரு பை. ஆட்டோ போயிட்டுருக்கு. ஆட்டோ ஓட்டுநர் கண்ணன் திரும்பி பார்க்குறாரு. திடீர்னு வண்டி ஓட்டிட்டு, சார் ஏன் சார் அந்த மாலையை கையிலேயே வச்சுட்ருக்கீங்க? பக்கத்தில் சீட்டில் வைங்க, ஒன்றாகாது அப்படிங்கிறாரு. உடனே ஆவுடையப்பனுக்கு ஒரு சின்ன எரிச்சல். நம்ம நேரம் பார், எவ்வளோ பெரிய சொற்பொழிவுலாம் பண்ணியிருக்கோம், எத்தனையோ பேர் உட்காந்து நம்மளுடைய சொற்பொழிவை கேட்டிருக்காங்க. இவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு அவரே முணங்கி கொண்டு பதிலை சொல்கிறார். இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, எனக்கு என்ன மரியாதை கொடுத்தாலும் அதை கொண்டுட்டு போய் முதல்ல என் வீட்டில் சரஸ்வதி தேவி படம் இருக்குது, அந்த அம்மா காலில் தான் முதல்ல சமர்ப்பணம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அது வரைக்கும் கீழே வைக்க மாட்டேன். சார் ஒன்றும் இல்லை சார், நல்ல சீட்டு தான் சார் அப்படின்னு இந்த கண்ணன் சொல்கிறார். என்ன நல்ல சீட்டு சார்? நான் கரெக்ட் டைம் வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் கேட்குறாரு. கரெக்ட் டைம் வந்துட்டேன். என் கார் எப்போவுமே இந்த பால் பாண்டிக்கிட்ட சொல்வேன், வண்டி வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை சர்வீஸுக்கு கொடுறா, செக் பண்ணிப்பார், அப்பப்போ மாதம் அதுக்கு உண்டானதை செய்யன்னு. அவன் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னைக்கு ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் வந்துட்டு இருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வரும்போது பார்த்தா சரியான இடத்துல இருட்டில் வந்து வண்டி நின்று போச்சு. என்ன பண்ணுறது, யாரை கூப்பிடுறது? அப்புறம் பால் பாண்டி தான் சொன்னான், என் நண்பன் ஒருத்தர் இருக்கான், நான் கூப்பிட்றேன், உடனே வந்துடுவேன்னு சொன்னான். உடனே உனக்கு ஃபோனை போட்டான், நீ உடனே வந்து சேர்ந்துட்ட. நடக்கட்டும், எல்லாம் நேரம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு ஆவுடையப்பன் கண்ணன் கிட்ட சொல்கிறார். உடனே கண்ணன் சொல்கிறாரு, அட சார் பெரிய இதுவாக போச்சு சார், என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. காலையிலேருந்து நான் என் சொந்த வேலையை வெளியில் போயிட்டு இருந்தேன். ஸ்டாண்டில் வண்டி போட்டு கொஞ்ச நேரம் தான் நிற்க வச்சுருந்தேன். சரி, அப்படியே நேரம் ஆகிட்டே இருந்தது, ஒரு சவாரி கூட வரல. கடைசியில் பார்த்தா நைட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் பால் பாண்டி ஃபோன் பண்ணுறான். எங்கள் முதலாளி வண்டி வழியில் நிற்குது, தயவு செய்து நீ உடனே சீக்கிரம் வா, எந்த வேலை எப்படியா இருந்தாலும் நீ விட்டுட்டு உடனே இங்கே வந்து சேரு, அவர் ரொம்ப நேரம் நிற்க முடியாது அப்படின்னு சொன்னான். உடனே வண்டி எடுத்துட்டேன் அப்படின்னு கண்ணன் சொல்கிறார். அப்படின்னு அது எடுத்தது பிரச்சனை இல்லை சார், கரெக்டாக நான் எடுக்கும் போது ஒரு பார்ட்டி வருது, வந்து என்ன கேட்குறாங்க, ஏர்போர்ட் போனோம், ஏர்போர்ட்டுக்கு 200 ரூபா தான் சார் ஆகும், அங்கேருந்து ஏர்போர்ட் போனோம், 1000 ரூபா தரேன், டைம் ஆச்சு ஃப்ளைட்டுக்கு, ஆட்டோ தான் சின்ன சின்ன சந்துலாம் போயிட்டு சீக்கிரம் போய் சேர்ந்துடும், அதனால் வரியாப்பான்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணுறது? பால் பாண்டிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பால் பாண்டி பேச்சு கேட்குறதா இல்லை இந்த 1000 ரூபா எதிர்பார்க்குறதா? நமக்கு பணம் காசுலாம் பெருசு இல்லை சார், வாக்கு சுத்தம் தான் முக்கியம். போகணுன்னு வரேன்னு சொல்லிட்டேன் பால் பாண்டிக்கிட்ட, அவ்வளோதான். அவங்க பெரிய ஆளா சின்ன ஆளா ஏழையா பணக்காரனா அதான் அடுத்து வரேன்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டா அந்த வாக்கை நிறைவேற்றணும். இதோ வந்துட்டேன், இதோ போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எரிச்சலாகவே உட்காந்துட்டு வர்றாரு ஆவுடையப்பன். வண்டி வேகமாக போயிட்டு சடன்னு ஒரு பிரேக் போட்டு க்ரீச் அப்படின்னு நிற்குது வண்டி. இன்னொன்னே கண்ணன் சொல்கிறாரு, பாட்டி பார்த்து ரோடை கிராஸ் பண்ணு, இருட்டில் அதுவும் தட்டு மாதிரி போகாத, பார்த்து போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பாட்டி அப்படியே நகர்ந்து அந்த பக்கமாக அப்படி போகுது. நின்று திரும்பி பார்க்குது நகர்ந்துட்டே. பார்த்த உடனே, பாட்டி கொஞ்சம் அங்கே இருந்தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஓரம் கட்டுறார். யார்? கண்ணன். ஆவுடையப்பன் பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு, சார் ஒரு நிமிஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் என்ன பண்ணுறாரு, சீட்டு கிட்ட மாட்டி வச்சிருந்த ஒரு கவர், அந்த கவரில் ஏதோ உணவு போட்டலாம் இருக்கும் போது தெரியுது, அதை எடுத்துகிட்டு போயிட்டு, சார் ஒரு நிமிஷம் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோடை கிராஸ் பண்ணி அந்த பாட்டி கிட்ட கொடுக்கறதுக்காக போகிறார். ஆவுடையப்பனுக்கு அந்த பாட்டி பார்த்த உடனே இவருடைய பாட்டி ஞாபகம் வந்துருச்சு. யோசிக்கிறாரு, அவங்க பாட்டி ஃப்ளாஷ்பேக்கில் வராங்க. டே ஆவுடையப்பா, எப்போ பார்த்தாலும் நீ பேசுறதையே மற்றவங்க கேட்கணும்னு நினச்சிருந்தா என்னடா அர்த்தம்? 4 பேர் மனசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா எதிரில் இருக்கிறவன் என்ன சொல்கிறானோ அதை நீ கேட்டு தெரிஞ்சுக்கணும். மற்றவன் பேசும்போது வாயை மூடிட்டு கம்முன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அவன் பேசுகிறவனை வாயை அடக்கி திருப்பி நீ பேசினே இருந்தனா நீ எதுவுமே தெரிஞ்சுக்க முடியாத இந்த உலகத்தில்.
அப்படின்னு இவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் பாட்டியை பற்றி நினப்பு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பாட்டி இவங்க பாட்டி மாதிரி இருந்தது. உடனே பார்த்தா, சார் போலாமா சார் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய நினைப்பை கலைக்கும் விதமாக கண்ணன் அந்த ஆட்டோக்குள்ளே என்ட்ரு ஆகிறார். உள்ள வந்து போலாம்பா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாரு. என்னது அது அப்படின்னு சொல்லிட்டு ஆவுடையப்பன் கேட்குறாரு கண்ணன் கிட்ட. கண்ணன் சொல்கிறாரு, இல்லை சார், நான் என்ன பண்ணுவேன், தினம் வர வருமானத்தில் ஒரு 10%, ஒரு 1000 ரூபா சம்பாரிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ரூபாய் யாருக்கெல்லாம் சாப்பிட வாங்கி கொடுப்பேன். ஏதாவது அது இன்றைக்கி ஒரு பொட்டலம் மீந்து போச்சு, இன்றைக்கி வேறு சவாரி வேறு இல்லையா, சரி பாட்டி வேறு பாவமாக இருந்தது, அதனால் கொடுத்துட்டேன். இந்த பாட்டி பார்த்த உடனே எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் வந்துடுச்சு சார். எங்கள் பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லா நாங்கள் வசதியாக தான் இருந்தோம். ஆனால் கால நேரம் நான் இங்கே வந்துட்டேன், நல்லா வசதியாக தான் இருந்தோம். அந்த ஊருக்கு தலைவராக ஆக சொல்லி என்னோடய பாட்டி என்கிட்ட சொல்லிச்சு. எங்கள் குடும்பம் தான் பரம்பரையாக தலைவராக இருக்காங்க அந்த கிராமத்தில். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெருசாலாம் யோசிக்கல. ஆனால் ஒரு 4-5 நாளில் என்னாச்சோ தெரில, என் தம்பி, அதாவது எங்கள் அப்பாவுடைய தம்பி பையன், என் சித்தப்பா பையன், அவன் வந்து என் பாட்டிக்கிட்ட இல்லாத பொல்லாது எதையோ சொல்லி திடீர்னு பாட்டி வந்து, இப்போ நீ வேண்டாண்டா, தம்பி இருக்கட்டும், தம்பி தலைவராக இருக்கட்டும், நீ அப்புறம் வரலான்னு சொல்லிச்சு. நான் அதையும் பெருசாக எடுத்துக்கல. அது பதவி கொடுக்குறான்னும் போது சந்தோஷப்படலை, பதவி உனக்கு வேணான்னு சொல்லும் போது நான் சந்தோஷப்படலை, எல்லாம் சாதாரணமாக எடுத்துட்டேன். சரி நாம் எதுக்கு அந்த ஊரில் இருந்துட்டு ஏதாவது வந்து பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெட்ராஸ் தேடி வந்தேன் சார். இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆக போகுது. மெட்ராஸ் என்னை கைவிடலை, சென்னை நல்லா இருக்கேன், எல்லாம் பகவானுடைய அருளால் போயிட்டுருக்கு. அமைதியாக கேட்டுகிட்டே வர்றாரு. ஆவுடைய அப்பனுக்கு எரிச்சல் வரல இப்போ, ஏன்னா பாட்டி வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, மற்றவன் பேசுகிறத வாயை மூடிட்டு கேளு, அவன் வாயை அடக்கிற மாதிரி நீ பேசாத அப்படிங்கிற மாதிரி. அதனால் என்ன பண்ணுறாரு, அமைதியாக வந்து கேட்டுகிட்டே வர்றாரு. கேட்டுகிட்டே வரும்போது மறுபடியும் கண்ணன் வந்து கண்டினியூ பண்ணுறாரு, வண்டி போயிட்டே இருக்குது, கண்டினியூ பண்ணுறாரு. நான் இங்கே வந்துட்டேன் சார், வந்துட்டு என்ன பண்ணுறது, சொந்தக்காரங்களாம் இங்கே வருவாங்க, எந்த சொந்தக்காரங்களையும் நான் உதாசீனப்படுத்தினதே கிடையாது. யார் இங்கே வந்தாலும் நம்ம ஆள் இங்கே இருக்கான், நம்ம பையன் இங்கே இருக்கான்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு தேடி வராங்க. என்னால் என்ன முடியுதோ அதை அவங்களுக்கு போட்டு சாப்பிட வச்சு, ஒரு நாள் தங்குறேன்னா கூட தங்க வச்சு, எங்கன்னா போகிறேன்னாங்கன்னா, அது இப்போ பாருங்கள், இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட எங்கள் பெரியம்மாவுடைய அக்கா பையன் ஒருத்தன், அவங்க என்ன பண்ணாங்க, பெரியம்மாவுடைய அக்கான்னா அவங்க ஒன்றை விட்டு அக்கா, அவர் வயசான ஆள் தான், அவர் இங்கே வந்தார், வந்து கண் ஆப்ரேஷன் சொல்லிட்டு வந்தார். சரி வாங்க போகலான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஆப்ரேஷன் முடித்து 2 நாள் பொறுத்து ஊருக்கு பஸ் ஏற்றி விட்டேன். இதெல்லாம் என்ன சார் பண்ணுறது, ஒரு உறவு முறை நம்மளை தேடி வராங்க, அவங்கள மதிக்கணும், அண்ணன் தம்பி எல்லாரையுமே, சொந்தக்காரங்க யாராக இருந்தால் என்ன அப்படின்னு சொன்னோடனே ஆவுடைய அப்பனுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமாக போச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு வண்டி போயிட்டே இருக்கு, இன்னும் இருட்டு நேரம் போயிட்டுருக்கு. ஆவுடைய அப்பன் பொறுமையாக கேட்டார், கண்ணா அந்த பதவி பாட்டி அப்புறம் தரேன்னு சொல்லிச்சு, அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. கண்ணை சொல்கிறான், அதையே கேட்குறீங்க, பாட்டி மறுபடியும் கூப்பிட்டாங்க, அதுக்கு அடுத்து 5 வருஷம் பொறுத்து ஊருக்கு போனேன். ஊருக்கு போனோடனே ஊர் மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க, உட்கார்ந்தோடனே என்னை கூப்பிட்டாங்க, இந்த 5 வருஷம் கண்ணனுக்கு வந்து இந்த பதவி நாங்கள் கொடுக்க போகிறோம், அது அண்ணா போஸ்ட்டு சார், அங்கே யாருமே போட்டி போட மாட்டாங்க, நாங்கள் தான் பெரிய குடும்பம் அந்த இடத்துல, கண்ணனுக்கு கொடுக்க போகிறோன்னு சொன்னோடனே என்னை கூப்பிட்டு நிற்க வச்சாங்க முன்னாடி. நான் போன உடனே அவங்க யாருமே எதிர்பார்க்கல. நான் சொல்லிட்டேன், என்னோட தம்பி தான் இந்த பதவியில் இருந்தான், நானும் சென்னைக்கு போயிட்டேன், சென்னையில் வேலையில் செட்டில் ஆகிட்டேன், ஏதோ வேலை தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன், எனக்கு வேணாம், இது தம்பிக்கே கொடுத்துருங்க. அதுவும் இல்லாமல் நல்லா வாழ்ந்தவன் நல்லா தான் சார் வாழ்ந்துட்டு போனோம், அடுத்தடுத்து மேலே போனவன் எப்போவுமே கீழே வரக்கூடாது சார், அதுக்கு மேலே போக முடியலனா கூட அந்த இடத்துலே இருக்கணும் அப்படின்னு எப்போவுமே நினைக்கிறவன் நான். தம்பி திடீர்னு அந்த பதவி இறங்கிட்டான்னா அவன் மனசு எவ்வளோ பாடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை மறுபடியும் அவனுக்கே கொடுத்துட்டேன். ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்புறம் நான் ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் சார் இங்கே அப்படின்னா. ஆவுடைய அப்பனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் என்னடா புருடா விடுறானா இல்லை வந்து உண்மையிலேயே இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு, சிச்சி உண்மையாக தான் இருக்கும் நிச்சயமாக, ஏன்னு கேட்டால் நம்ம எதிரிலே ஒருத்தர் போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரான், அவன் பேச்சில் ஒரு உண்மை இருக்குது அப்படின்னு இவருக்குள்ளேயே தர்க்கம் நடக்கிறது. இவருடைய மூளையில் பிரெயினில் யோசிக்கிறார் மனசுக்குள்ளே என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிடையாது கண்ணை வந்து உண்மையை தான் சொல்கிறான் அப்படின்னோடனே, இப்படிலாம் இருந்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது ஒன்று இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு சமூகத்திலும் சமுதாயத்திலும் சார் அவன் வந்து ஒரு இழிச்ச வாயம் சார் அப்படி சொல்கிறாங்களே, அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க, அவர் சும்மாங்க, அவர் வெகுலிங்க, இந்த மாதிரி பல பட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் அவங்க வாழ்க்கையில் என்ன ஆகுறது, இவர் வந்து ஆவுடையப்பன் அதுதான் நினைக்கிறாரு,
இத்தனையும் இவர் வந்து தியாகம் பண்ணிட்டு இவன் குடும்பம் என்னாச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வத்துல அவருடைய அப்பன் மறுபடியும் கேட்கிறாரு, கண்ணா குடும்பத்தை பத்தி சொல்லவே இல்லையாப்பா, சார் எப்படி சார் இந்த லெஃப்ட் திரும்பணுமா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்ட்டு அடுத்த லெஃப்ட் திரும்ப அப்படின்னு சொல்றாரு. உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுன்னு. சொல்றேன் சார், எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். ரைட், சந்தோஷம். என்ன பண்றாங்க சார்? ஒரு விஷயம் சொல்றேன் சார், தர்மம் அப்படிங்கிறத என்னுடைய வாழ்க்கையில் நான் ரொம்ப நம்பினேன். நல்லது பண்ணா நல்லதுதான் நடக்கும். அதாவது என்னைக்கும் நல்லது நினைக்கிறவனுடைய வாழ்க்கை நல்ல விதமாக தான் அமையும் அப்படிங்கிறது என்னோட வாழ்க்கை ஒரு உதாரணம் சார். தர்மத்தை எப்பவும் தவறக்கூடாது, தர்ம பிரகாரம் தான் எல்லாமே நடக்கணும் அப்படிங்கிறது அது என்னமோ தெரியல. எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ அந்த கடவுளோட புண்ணியமோ என் பிறப்ப அப்படியோ இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் எனக்கு 2 பிள்ளைங்க, அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி தான் லண்டனில் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கான். இந்த ஏதோ இந்த மருந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணுற ஏதோ ஒரு கம்பெனியா, அந்த கம்பெனியில் அவன் ஜாயின் பண்ணியிருக்கான். அந்த இடத்துல வேலை செய்கிறான். பொண்ணு வந்து யூஎஸில் இருக்கா. இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சுது. அவ்வளோதான். அவருடைய பொண் அப்படியே அமைதியாக யோசிச்சே வர்றாரு. அப்போ நீ ஏன் ஆட்டோ ஓட்டுற? அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு வாழ்க்கை அந்த மாதிரி சீரமைக்கணும்னு இருந்தது, சீரமைச்சாங்க, போனாங்க. எனக்கு இந்த வேலை சந்தோஷமாக இருக்குது சார். இந்த வேலை விட்டு நான் போகிற மாதிரி இல்லை. என்னை எவ்வளோ சொன்னாங்க, தனியாக வீடு கட்டிக்கலாம், பெருசாக வசதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. வசதியெலாம் என்ன சார் வசதி? இவ்வளோ மாதிரி நல்ல மனுஷங்கள்லாம் பார்க்க முடியுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனுடைய பேச்சுக்கள் எல்லாமே ஒவ்வொரு படியாக உயர்ந்து 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 எங்கேயோ நின்று கொண்டிருக்கிறார். ஆவுடையப்பன் கூனி குறுகி 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 அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய மனதளவில், வசதி அளவில், அந்த கௌரவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் ஆட்டோ ஓட்டுநர், இவர் வந்து அந்த ஆட்டோவில் பயணிக்கக்கூடிய ஒரு விஐபின்னு வச்சுக்கலாம். ஆனா மனதளவில் பார்த்தா அதை எடை போட்டு கொண்டிருக்கிறார் ஆவுடையப்பன். இங்கதான் நிறுத்துப்பா அப்படிங்கிற. நிறுத்தினோடனே, சார் சொன்ன மாதிரியே ரோஜாப்பூ மாலையை அப்படியே எடுத்து வந்துட்டு நீ அப்படின்றான். ஆமாம், இது காலங்காலமாக நடக்கிறதுன்னு. இவர் வண்டி போய் நின்னோடனே அவங்க வீட்டில் லைட்லாம் போடுறாங்க. எடுத்து என்ன பண்ணுறாரு, 1000 ரூபாய் எடுத்து அவனுக்கு. சார் 1000 ரூபாய் பேசல, நான் பேசுறது 300 ரூபா, அது மட்டும் போதும் சார். இல்லை கண்ணா இதை வச்சுக்கோ அப்படின்ற. சார் வேண்டாம் சார், நான் அன்பாக தரேன், உன்னோட அண்ணன் கொடுத்தா வாங்க மாட்டியா நீ, வச்சுக்கோண்டா அப்படின்னு சொன்னோன்னே அது வாங்கிட்டு இப்படி வந்து நில்லு அப்படின்ட்டு அந்த மாலையை எடுத்து கண்ணனுடைய கழுத்தில் போடுகிறார். அவருடைய போட்டுட்டு, சார் என்ன சார் இது, எனக்கு போய் மாலை போடுறீங்க? இல்லை, இந்த மாலை தெய்வத்தினுடைய சன்னிதானத்திற்கு போவதற்கு இணையான செயல் தான் இப்போ நான் இந்த இடத்துல செஞ்சுட்டு இருக்கேன். உன்னுடைய கழுத்தில் இதை போடுறது ஒன்று தான், சரஸ்வதி தாய் அந்த அம்மாவுடைய காலடியில் வைப்பது ஒன்று தான். நிச்சயம் இன்னைக்கு நான் என்னுடைய சொற்பொழிவில் பேசிட்டு வந்தது, ராமன் ஏன் வணங்க தகுந்தவனாக இருக்கிறார், ஏன் வணங்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு தான் எனக்கு இன்னைக்கு கொடுத்தாங்க பேசுறது. அந்த தலைப்புல பேசி அதுக்கு கிடைத்த கைத்தட்டல், அதுக்கு கிடைத்த மரியாதைகள் தான் இந்த மாலை, இந்த பை. இந்த பையை நீயும் பிடி, வச்சுக்கோ, பை ஒரு சின்ன ஷீல்டெல்லாம் இருக்கு, பிடி இருந்தா அப்படின்னா ரொம்ப தயங்கி வாங்கிட்டு சொல்றார். நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன் ராமனை பற்றி, ராமன் ஏன் வணங்க தகுந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சொன்ன சொல் தவறாமல் எப்பவுமே அந்த வாக்கு கொடுத்து, நீ நிறைய அதை பற்றி பேசிட்டே போகலாம், நிறைய சொல்லிட்டு போகலாம். அந்த வாக்கு தவறாமை, தன் தந்தைக்காக வாக்கு தவறாமல் சொன்னான்றதுக்காக அந்த அரியணையை துறந்தார் அந்த நேரத்தில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது. 2வது என்ன உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினார்? அவருக்கு வந்து காட்டுக்கு போனாலும் பெரிய சலனம் இல்லை, நீ பதவி ஏற்றுக்கணும்னாலும் சலனம் இல்லை. உறவுகளை மதித்தார். தன்னுடைய மனைவி, தன்னுடைய சகோதரன், தன்னுடன் இருந்த நண்பர்கள் எல்லாரையும் மதித்தார். அதுக்கப்புறம் தனக்கு கிடைத்த பதவியையும் அதை வந்து வேண்டான்னு சொன்னார். அதை வந்து அந்த அதிகாரத்தில் பெருசாக வச்சுட்டு இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்லாம் அவர் பண்ணல. அதிகாரத்துக்கு வந்தால் இப்படி இருக்கணும் அப்படின்னு அவர் அந்த மாதிரி நினைக்கல. என்றும் வந்து சாதாரணமாக அந்த மாதிரி எளிய மனதுடையதாகவே இருந்தார். தர்ம நெறிப்படி வந்து அவர் இந்த நிறையா சொல்லிட்டே போகலாம் கண்ணா, அதை பற்றி பேசினா நேரமே பத்தாது. இப்போ என்னால் உன்னை நான் சந்தித்து நீ பேசிய பேச்சில் இருந்து என்னால் எதுவுமே அந்த சொற்பொழிவில் அவ்வளோ அழகாக நான் பேசினேன்னே தவிர, இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் நீ ஆற்றிருக்கக்கூடிய அந்த சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தியாகம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இதுதான் அந்த ராமபிரானுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது. அந்த வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நான் உன்னுடைய வாழ்க்கையை நான் வந்து பார்க்குறேன்.
ராமாயணம் படிச்சு பாருங்க முடிஞ்சா. ராமரை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க. எந்தெந்த இடங்களெல்லாம் உன்னுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை செயல்பாடுகளோடு ஒத்து போயிருக்கிறது, அந்த குணநலனோடு ஒத்து போயிருக்கிறதுன்னு பாரு. உலகமே உன்னை போற்றக்கூடிய வகையில் இன்னைக்கு நீ ஒரு அமைதியான மனிதராக ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க, வெளியே தெரியாம அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லிட்டு விடைபெறுகிறார்கள். ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணி ஆட்டோ கிளம்பி போது நம்ம ஆவுடைய அப்பன் வீட்டை போய் கதவை திறந்து நம்ம மனைவி என்னங்க வெறும் கையோட வரீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதோடு இந்த கதை முடிகிறது. ராமாயணம், ராமர், ராமச்சந்திரமூர்த்தி அவரை பற்றி படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ குட் ஆஸ்பெக்ட்ஸுங்க நிறையா இருக்குங்க. அது ஒரு வாழும் முறை. அது நாம் ஏதோ படத்தில் பார்க்குறது, ஏதோ சும்மா தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறத விட அதை நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவருடைய குணநலனை நம்ம பின்பற்றி வரலாம் அப்படிங்கிறத பார்த்து நாம் வாழ ஆரம்பித்தா இந்த வாழ்க்கை என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெளிவாக இந்த வாழ்க்கையை பற்றி நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம குருராஜர் பாருங்க, ராமபிரானை ராமச்சந்திர மூர்த்தியை ஆத்மார்த்தமாக வைத்து வணங்கி வழிபட்டு அவர் இருந்தது ஒரு சூழ்நிலை. அவரை வணங்கி அவருடைய பக்தனாக அவருடைய இஷ்ட தெய்வமாக அவரை வச்சு சதா சர்வகாலம் தம்முடைய இதயத்தில் வைத்து பூஜித்துக் கொண்டிருந்த நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அந்த வைராகிய வாழ்வை வாழ்ந்து எவ்வளோ பெரிய உச்சத்திற்கு சென்றார். தர்மம், நீதி, நேர்மை, நியாயம், அதுதான் அவரை அந்த உச்சஸ்தாயில் அமர வைத்தது. ராமச்சந்திர மூர்த்திக்கும் அதுதான், மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுக்கும் இதுதான். ஒப்புமைப்படுத்தி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம். முகாரவிந்தம் திருமுகத்தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.